சம்பவம் நடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொண்ணு வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெத்தவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க போன் எடுத்து பேசினா உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 15 நிமிஷத்துல திரும்பி அவங்களே போன் பண்ணி உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க கொல்கத்தா ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் போனப்ப சுமார் 3 மணி நேரத்துக்கு அவங்க பொண்ணோட உடலை பார்க்க போராடியும் அவங்கள பார்க்க விடல. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் தன் பொண்ணோட உடலை அவங்க பார்த்திருக்காங்க. எந்த பெத்தவங்களுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. கை, காலு, உதடு, வயிறுன்னு எல்லா இடங்கள்லயும் பலத்த காயத்தோடு கண்கள்ல இருந்தும் ரத்தம் வழிஞ்சிருந்ததை பார்த்து அவங்க அலறி துடிச்சாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில கூட அவங்க கிட்ட நீங்க யார்கிட்டையும் எதையும் சொல்லிக்க வேணாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்டதும் கடும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அந்த பெற்றோர்கள். இந்த விஷயத்த அந்த பெற்றோர்களே கொல்கத்தா ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு என்னதான் நடந்தது? ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல நைட் டியூட்டில இருந்திருக்காங்க அந்த 31 வயதான பெண் பயிற்சி மருத்துவர். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற 4வது மாடியில இருக்கிற செமினார் ஹால்ல தன்னுடைய நண்பர்களோட லேட்டா இரவு உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்திருந்திருக்காங்க. ஆனா காலையில பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல பிணமா கடந்திருக்காங்க. உடனே அங்க இருந்து போலீஸுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. வந்து பார்த்த போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இப்படி இவ்வளவு பெரிய சிட்டில, ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு செயலை யார் செஞ்சிருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆய்வு பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த செமினார் ஹால்குள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் இல்ல. அதே போல வராண்டாவில் இருக்கிற சிசிடிவி கேமராவுமே சரியான அமைப்புல இல்ல. இப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்ல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒருத்தர் அதிகாலை 4 மணி போல உள்ள போறத பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த நபரை பார்த்த போலீஸுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஆசாமி போலீஸ்க்காக வேலை பார்க்கறவன். அது என்ன போலீஸ்க்காக வேலை பார்க்கறவன் கேட்டீங்கன்னா, போலீஸுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கிறப்ப பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படுற சமயத்துல எல்லாம் வாலண்டியரா, அதாவது தன்னார்வ உதவியாளரா நிறைய பேரை சேர்ப்பாங்க. இவங்களுக்கு 12,000 வரைக்கும் சம்பளமும் கொடுப்பாங்களாம். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு 33 வயசான சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் தான் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல அவங்க பார்த்தது. இவன் அந்த மருத்துவமனையில உள்ள ஒரு போலீஸ் பூத்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னும் இவன் ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர்னு சொல்றாங்க. இப்போ இவனை பத்தி வெளியா இருக்கிற அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் இது வரைக்கும் தொடர்ந்து 4 கல்யாணம் பண்ணிருக்கானா, சரியான பெண் பித்தன்னு சொல்றாங்க. தன்னுடைய 4வது மனைவியை துன்புறுத்தினதுக்காக இவன் மேல வழக்கெல்லாம் கூட இருக்கு. அதே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அதாவது அவன் உள்ள போகும்போது போட்டிருந்த ப்ளூடூத் இயர்போன் வெளியில வரும்போது இல்ல. அதே நேரத்துல அந்த டாக்டர் பொண்ணு கொல்லப்பட்ட இடத்துல அவன் கழுத்துல மாட்டியிருந்த அதே கலர்ல இருந்த உடைஞ்ச இயர்போனையும் போலீஸ் எவிடன்ஸா கைப்பற்றி இருந்தாங்க. இப்ப சந்தேகம் அதிகமானதுனால நேரா அவனோட வீட்டுக்கே போறாங்க. அங்க அவங்க பாக்குற முதல் விஷயம், அந்த சிசிடிவில அவன் போட்டிருந்த ட்ரெஸ் அங்க துவைச்சு காய வச்சிருக்கான். அவங்க இவன் கிட்ட கேட்ட எந்த கேள்விக்கும் இவன் சரியாவும் பதில் சொல்லலையா, பயப்படவும் இல்லையா. இன்னும் அலசி தேடி பார்த்த போலீஸ்க்கு ரத்தம் படிஞ்ச அவனோட ஷூஸ் கிடைச்சது. அத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவன் போனை ஆய்வு பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப வன்முறையான, பார்க்க முடியாத அளவுக்கு ஆபாச படங்கள் அவன் போன்ல இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் எந்த ஒரு பயமோ குற்ற உணர்வும் இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு அந்த செமினார் ஹால்குள்ள போனவன் அந்த பெண் டாக்டரை பாலியல் வன்புணர்வு பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவங்க பயங்கரமா இவன் கூட போராடி சத்தம் போட்டிருக்காங்க. அதை நிறுத்துறதுக்கு இவன் அவங்களுடைய தலைய பயங்கரமா செவுத்துல மோதி இருக்கான். அதுல அவங்க கண்ணுல போட்டிருந்த கண்ணாடி உடைஞ்சு கண்கள்ல குத்தி ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் உறுதி பண்றதா சொல்றாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்களை கடுமையா தாக்கி துன்புறுத்திருக்கான். அதுல அவங்க இறந்து போயிருக்காங்க. அவனோட ப்ளூடூத் இயர்போன், ரத்தம் படிஞ்ச ஷூ, பெண் டாக்டரோட நகை இடுக்கல்ல இருந்த சதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அதை ஆதாரமா வச்சுதான் அவனை பிடிச்சிருக்காங்களாம். அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா கேஸ சிபிஐக்கு மாத்திருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 விஷயம் தோணுது. ஒன்னு, அந்த ஸ்டேட்ல நடந்ததை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு, அதாவது எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அதை பார்த்து மத்த ஸ்டேட் எல்லாம் ஆய்வு செஞ்சு ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பை உறுதி செஞ்சா நல்லா இருக்கும். ரெண்டாவது, நம்ம வாழ்ற இதே இடத்துல இந்த மாதிரி கொடூரமான மனிதர்களும் வாழ்றாங்கன்னு தெரியுது. அதனால நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. மூணாவது, இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இது முதல் தடவை கிடையாது. ஏன் திரும்ப திரும்ப நடக்குது? இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது இன்னும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தா இன்னொரு உயிர் போகாம தடுக்கலாம்ல.